தலைமுடி ஒன்றை கூட அவன் பிடுங்கி போட முடியாதுடா போடா அப்படின்னு. இவர் நல்லவராமா, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாமல் அதை சொல்லுவாராமா. இந்த நிறைய காமெடிலாம் இருக்கும், கிறிஸ்டியன்ஸ் வந்து கெட்ட வார்த்தையை டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. எவன்லாம் அந்த பொட்டையா அதாவது வந்து பயந்து போன சுவாமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் இந்த ஜெசபெல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, நான் என் சின்ன குழந்தைங்கள சின்ன பசங்களெல்லாம் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேனே, நீ இப்படி அசிங்கமாக கெட்ட வார்த்தை பேசுறியே. ஆகாப ஆண்மை இல்லாதவன், ஆகாபம் அப்படின்றவன் சொன்னா, இந்த பெண்கள் சிரிக்கிற குரல் கிடைச்சா அதான் என்கரேஜ்மெண்ட் எதில் வரணுமோ அதில் வரணும். அரசியல் சீசன் வந்தாச்சு. சரி, அரசியல் சீசனில் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் எந்த கட்சி அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சொல்கிறேன். நான் வந்து சொல்லும் போதே பர்ஃபெக்டாக சூப்பராக கரெக்டாக சொல்லணும், நச்சுன்னு பதியணும், எலெக்ஷன்லேயே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக ரிசர்வ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அரசியல்வாதிகளில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து ரொம்ப ஃபில்த்தி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க, அசிங்கமாக அருவருக்கத்தக்க. அது எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. இதோ பாருங்க, அடங்கொம்மால ஏண்டா பிரான்ஸில் தயாரித்த வாட்சை இந்தியாவில் கையில் கட்டியிருந்தா அது தேசபக்தியாடா? ஓத்தா உன்னை பெத்தாலா இல்லை யானை கண்ணை கக்குச்சாடா? நாங்கள் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. இது வந்து இந்த மனுஷன் இருக்கிறதுலே டீசெண்டாக பேசுனதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் எவ்வளோ பேசுவார்னு பார்த்துக்கோங்க. அஃபிஷியலாகவே திமுகவில் இவர் ஒரு பேச்சாளராக வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரில. ஆனால் நம்ம கிறிஸ்தவத்தில் இப்படி யாரும் இல்லையா என்ன? இருக்காங்க. இதோ அவர் என் கூட தான் இருக்காரு என்கிற ஃபெய்த் உனக்கு இருக்குன்னா கொம்மால ஒன்ன எவனும் தொட முடியாது. 1 2 3 4 பார்த்தீங்களா, ரெண்டு பேருக்குமே அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும் போல். என்னவோ தெரில, எவனையாவது திட்டணுன்னா அவங்க அம்மாவை திட்டுறது. அறிவு இருக்கான்னு தெரில. சரி, இது ஒரு சாம்பிள் தான். என்ன சாம்பிள்னா, இந்த ஒரு 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 அவ்வளோ பெரிய ஒரு மேடையில் மக்கள் முன்னாடி அது ஆன்லைனில் நம்ம வீடியோஸ்லாம் போடுறோன்னு தெரிஞ்சும் அவ்வளோ கேஷுவலாக இந்த மாதிரியான அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறவனை உருவாக்குனது யார்? அவன் தானே மெயின். அவன் எப்பேற்பட்டவன், எவ்வளோ கேடு கெட்டவன், எப்படிலாம் அசிங்கமாக பேசுவான், அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. ஓகே, 1-2 சாம்பிள் சொல்லிடுறேன். ஏன் டிஎம்கே மட்டும் திட்டுறேன்னு. நான் வந்து பேசிக்காக ஒரு விவசாயி. கொஞ்சம் பழமரங்கள், கொஞ்சம் காய்கறிகள், கொஞ்சம் கோழிகள், கொஞ்சம் ஆடு, இதெல்லாம் வச்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்பவும் பண்ணிகிட்ருக்கேன். சரியா? இதன் அடிப்படையில் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சினால் ஈர்க்கப்பட்டேன். எனக்கு ஒரு சிலரை பிடிக்கும், சீமானையும் பிடிக்கும், சாட்டை துரைமுருகனையும் பிடிக்கும். சரியா? ஆனால் நான் கட்சி சார்ந்த எதுவும் இல்லை, நான் ஒரு பொலிட்டிஷியனும் கிடையாது, நான் ஒரு கிறிஸ்டியன். நான் இப்படி இவங்களை எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறதே தப்பு அப்படின்னு நினைக்கிறவன். பட் ஸ்டில் ஓகே, இந்த திமுக அதிமுக ரெண்டுமே வேஸ்ட்டு, எதுவுமே செய்யலை அப்படின்றது என்னுடைய மைண்ட் செட்டு. ஸோ இவங்க பயங்கரமாக எமர்ஜ் ஆகி வரும்போது நிறைய ஆட்கள் எனக்கு சோசியல் மீடியாவில் பிடிச்சிருந்தது. அதன் அடிப்படையில் நான் அவங்களுக்கு ஓட்டு போடலான்னு நினச்சேன். ஆனால் அந்த நபரே இப்படி தான் பேசுவார் அப்படின்றத நான் இப்போ பார்த்தேன். எதுக்காகனா, நம்ம கிறிஸ்தவ கெட்ட வார்த்தை மன்னன் அவனுக்காக வீடியோ எடுக்கிறதுக்கு பார்க்க போய் இவன் மாட்டினான். ஒருபோதும் தனி மனித தாக்கல் ஈடுபட்டதில்லை. உன்னையெல்லாம் உங்க ஆத்தா கன்னிப்பால் விட்டு கொண்டிருந்தா இந்த நிலைமை இருக்காது. அவங்க ஆத்தா சங்க அடிச்சு போட்டுவோம். சங்க என்ன மராட்டிய மண்ணில் பிழைச்ச பிரதேச நாய், கர்நாடகாவில் பிறந்த நாய் தமிழ்நாட்டில் வந்துகிட்டு ஒரு தமிழனை கைது செய்யணும், கட்சியை தடை பண்ணணும். மொத்தா சங்காத்து போடுவோம், மொத்தா சங்காத்து போடுவோம், மொத்தா சங்காத்து போடுவோம், சங்காத்து போடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் சாட்டை துரைமுருகன் நியாயமாக ரஜினிகாந்தையும் அவங்க குடும்பத்திலையும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு நபர் அரசியலுக்கு வராருன்னா இவ்வளோ கேவலமாக திட்டுவார். சரி, ஓகே, இது எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரியான அசிங்கம் பிடிச்ச வக்கர புத்தி உள்ள மனிதர்கள் இருக்க தான் செய்வாங்க. சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு இன்னொரு சாம்பிளையும் பார்த்துருங்க. டிவிகே
விஜய் பத்தி பேசுறதுக்கு எனக்கு எந்த இதுவும் கிடையாது. இனிமேட்டு விஜய பத்தி பேசினா என் கால இருக்க செருப்பு எடுத்து அடிப்பேன். லாஸ்ட்டாக இந்த அம்மா ஒரு வார்த்தையை சொல்லி இப்படி சொல்லுது இல்லையா, அது ஒரு கெட்ட வார்த்தை ஆப்வியஸாக. சரியா? இப்போ நீ என்ன யோக்கியமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக நானும் ஒரு காலத்தில் பல விஷயங்களை பேசியிருக்கிறேன், அசிங்கமாக பேசியிருக்கிறேன், எல்லாம் பேசியிருக்கேன். இது கேஷுவல் அப்படின்னு நமக்கு பரப்பப்பட்டுருச்சு. இதெல்லாம் ரொம்ப நார்மல்னு ஆயிடுச்சு. சரியா? ஆனால் கிறிஸ்தவ மத போர்வையில் சுற்றிட்டு இருக்கிற ஒரு விஷ கிருமி எப்படியெல்லாம் அசிங்கமாக பேசுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதன் மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுப்பீங்கன்னா, அரசியல்வாதிகள் மோசமானவர்கள் அல்ல, அவர்களை விட பல ஆயிரம் மடங்கு கேவலமான கேடுகெட்டவர்கள் மனித மூளைகளை மழுங்கடித்து அவர்களெல்லாம் ஒரு பெரிய தேவ ஊழியர்கள்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த பிம்பத்தை தான் இன்றைக்கி உடைக்க போகிறோம். இதோ பார்த்துருங்க. இவர் என்ன சொல்கிறார்கள் என்றால், நீ பிரசங்கத்தை நிறுத்து அப்படின்னா. நான் சொல்கிறேன், பிரசங்கம் பண்ணுறப்ப ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா நிறுத்திட்டா செமையா பண்ணுவேன்டா. கிறுக்கா ஐயோ இன்னும் பெரிய கிட்ட வார்த்தை பேசிட்டார் அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இல்லை, நான் அவ்வளோ பெரிய பரிசுத்தவான்லாம் இல்லை. சரியா? ஆனால் இந்த மனிதன் எதிரில் இருக்கிறவங்கள மென்டல் கிறுக்கா அப்படின்னு ஃப்ளோவில் கேஷுவலாக பேசக்கூடிய லெவலுக்கு வந்திருக்கார். ஆனால் இது ரொம்ப ஸ்டார்டிங் தான். அப்போ தலையில் இருக்க மயிர் கீழே விடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த மயிரை என்ன செய்ய முடியாது அர்த்தம் சொல்றாரு. அவர் வந்து அது ஜென்டலா சொல்றாரு, கீழே விழாதுன்னா அதாவது கீழே விழுமா? தலைமுடி ஒன்றை கூட அவன் பிடுங்கி போட முடியாதுடா போடா அப்படின்னு. இவர் நல்லவராமா, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாமல் அதை சொல்லுவாராமா. இந்த நிறைய காமெடியெலாம் இருக்கும், கிறிஸ்டியன்ஸ் வந்து கெட்ட வார்த்தையை டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க, அதுக்கு ஆல்டர்னேட்டை யூஸ் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்லாம். அப்படியாமா? இல்லை, டைரெக்டாக தான் பேசுவான். இவன் கெட்ட வார்த்தை தான் பேசுவான், டைரெக்டாக தான் பேசுவான். பாருங்கள். அன்புக்குரியவர்களே, these all terminologies, the terms are biblical terms. சரியா? பேசிட்டு இதெல்லாம் பிப்ளிக்கல் டேர்ம்ஸ்ன்னு சொல்கிறது தான் நமக்கு பொறுக்க முடியல. ஏன்னா நீ கெட்ட வார்த்தை பேசணும், உன்னுடைய தரம் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் அதை பேசுகிறதுக்கு நீ பைபிளை ரெஃபரன்ஸ் காட்டுறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. உன் தோலை உரித்து நீ பசுத்தோல் போத்தின ஓனாயின்னு மக்கள்கிட்ட காட்டணும்னு ஆசைப்படுறேன். பொல்லாத விபச்சார சந்ததியார், இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுவார்கள் அப்படின்னு வசனம் இருக்குது. ஆனால் யாரையும் டைரெக்டாக போய் பொல்லாத விபச்சார சந்ததி அப்படின்னு திட்டலை. சரியா? ரெண்டாவது, இந்த பொல்லாத விபச்சார சந்ததினா என்ன அர்த்தம்? அது ஸ்பிரிச்சுவல் மீனிங். கடவுளை விட்டுட்டு வேறு எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது வேசித்தனம் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஏன்னா கடவுள் நமக்கு மணவாளன், நம்ம மணவாட்டி அப்படின்றதெல்லாம் நம்ம பல வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த டேர்ம்ஸை இவர் மிஸ்யூஸ் பண்ணி இவருக்கு பிடிக்காதவங்களுடைய அப்பா அம்மாவை திட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவார். பாருங்க. அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க விபச்சாரிகளுக்கு பிறந்தவங்களா அவங்க? இந்த உலகத்தில் இருக்கிற விபச்சாரிகளுக்கு பிறந்தவங்களாம் அவங்க. இப்போ ஒரு கூட்ட மக்களை திட்டணும்னா, இந்த உலகத்தில் இருக்கிற விபச்சாரிக்கு பிறந்தவன் அப்படின்னா இவங்க அம்மா அப்பாவை விபச்சாரின்னு திட்டுறான். இவன் வந்து மத போதகர், கிறிஸ்தவத்தின் மத போதகர். இவன் வந்து மற்றவர்கள்லாம் வேஸ்ட்டு, நான் வந்தால் ரிஃபர்மேஷனு, அவங்கெல்லாம் கிருபையை விருதாவாக்குறாங்க, சாவாமை, கிரேஸ் ப்ரீச்சர், நான் ஒருத்தந்தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறவனுடைய பேச்சை பாருங்கள். சரியா? இந்த உலகத்தில் இருக்கிற விபச்சாரிகளுக்கு பிறந்தவன் ஒருத்தனை திட்டணும்னா அவங்க அப்பா அம்மாவை விபச்சாரிகள் அப்படின்னு திட்டுவான். இது அந்த திமுக சிவாஜியோட மோசமாக இல்லையா? ஆமாவா இல்லையா? திமுக சிவாஜி உலகத்தில் இருக்கார், உலகத்தில் இருக்கிறவங்கள உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு காரணத்துக்காக திட்டுறாரு. அதுக்கான லீகல் ஆக்ஷன்ஸை அவங்க எடுக்கும்போது அதுக்கு சமாளிக்க முடிஞ்ச அளவுக்கு சமாளித்து எஸ்கேப் ஆகிறாரு, இல்லைன்னா மாட்டிக்கிறாரு, இல்லை ஏதோ ஃபைனோ ஜெயிலோ ஏதோ ஒன்று பண்ணுறாரு. ஆனால் இவன் கிறிஸ்தவம் அப்படின்ற மத போர்வை அணிந்து கொண்டு அவனுக்கு ஆகாதவங்களை திட்டுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறான்? விபச்சார சந்ததினா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான வரலாம் நீ கேட்டது இல்லை. ஆமாம், விபச்சார சந்ததினா என்ன அர்த்தம் சொல்லுங்க. தேவர் அடியார்கள். டைரக்டாக டேஷ் பையன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக தேவர் அடியார்கள் அப்படின்னு சொல்கிறான். புரியுதா இல்லையா? அப்போ இவனுக்கு பிடிக்கலன்னா மேடையில் யாரையாவது திட்டணும்னா என்ன எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவனை என்கரேஜ் பண்ணுற பெண்கள் தான். அதையும் இந்த வீடியோவில் பார்க்க தான் போகிறோம். அப்படின்றாரு. விபச்சார சந்ததியார் போ, டெர்மினாலஜியில் வேற லெவலுக்கு போகுது.
விபச்சார சந்ததியார், அவனுக்கு எதுக்கு நீ பயப்படுற? அதாவது ஒன்றும் இல்லை, ஜான் ஜபராஜ் போக்சோ வழக்கில் கைது அப்படின்னு நியூஸ்லாம் வரும்போது அந்த சமயத்தில் ஜான் ஜபராஜை கூப்பிட்டு நிறைய மீட்டிங் நடத்தினியே, நீ ஏன் இப்போ ஜான் ஜபராஜுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சப்போர்ட் பண்ணாதவங்கள இப்படி திட்டுறார் மேடையில், அதுவும் சபை என்று சொல்லப்படுகிற இடத்தில். இதுக்கு முழுமுதற் காரணம் அவன் நடத்துகிற சபையில் இருக்கிற பெண்கள் தான் அப்படின்னு உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். ஸோ இந்த ஆகான் வந்து பேருக்கு தான் அவன் வந்து என்னது ஆம்பளை, ஆனால் அவன் பண்ணுற அம்புட்டு வேலையும் பொம்பளை பிள்ளை வேலை. பார்த்தீங்களா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறான்? பெண்களை கெட்ட வார்த்தையாக பாவிச்சு திட்டுறான். ஏன்னா ஜான் ஜபராஜை கூப்பிட்டு மீட்டிங் நடத்தினவங்கெல்லாம் ஜான் ஜபராஜ் ஜெயிலுக்கு போகும்போது குரல் கொடுக்கலையா, அதனால் அவங்கெல்லாம் பொம்பளையா. ஏன்னா இவனுடைய லாங்குவேஜில் பொம்பளைன்றது ஒரு தாழ்ந்த சொல் இல்லையா? அதை கேட்டு ஒரு பொம்பளை கூட எதிர்த்து கேட்கல அவன் சர்ச்சில், மாறாக சிரிச்சாங்க. அதுதான் காரணம். ஆகாபை நோக்கி பாருங்க, என் பேரு கூட வர மாட்டேங்குது பாருங்களா, ஏன்னா இவங்களுக்கு பேரே கிடையாது, இந்த வேலையெல்லாம் பொம்பளை பிள்ளை வேலை தான். இப்போ கூட ஒரு பொம்பளை பிள்ளை கூட ஏன்ப்பா இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைன்னு ஒரு ஆணை இழிவுபடுத்துறதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கல. கேட்டிருந்தா தேவரடியார்கள் வரைக்கும் போயிருக்க மாட்டான். கேட்காம விட்டதுனால அங்கே வரைக்கும் போயிட்டான். The spirit of Jezebel always influencing the leaders. எவன்லாம் அந்த பொட்டையா அதாவது வந்து பயந்து போன சுவாமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் இந்த ஜெசபெல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம். பார்த்தீங்களா, நான் என் சின்ன குழந்தைங்கள சின்ன பசங்களெல்லாம் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேனே, நீ இப்படி அசிங்கமாக கெட்ட வார்த்தை பேசுறியே, நாளைக்கு என் பையன் கெட்ட வார்த்தை பேசும்போது பேசாதன்னு சொன்னால் பாஸ்டரே பேசினார்லன்னு சொல்லுவானே, நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சர்ச்சில் இருக்கிற எந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் ரெஸ்பான்சிபிளாக கேள்வி கேட்காததுனால, கேள்வி கேட்குறது என்ன, இவனை சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால இன்னைக்கு நிலைமை மோசமாகி போய் கெட்ட வார்த்தையை சரளமாக பேசுகிற அளவுக்கு வந்துட்டான். ஜெசபேலை ஆகாபுகள் எதிர்க்க முடியாது. ஆகாபுக்கு காயடிச்சிருக்கிறாங்க. இல்லை, காயடிப்பது என்பது வேத வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. பார்த்தீங்களா, இவன் வேற மாதிரி மீன் பண்ணிட்டு அது வேத வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன சிரிச்சு இதெல்லாம் ஒரு கேஷுவலாக கொண்டு வரான். பார்த்தீங்களா, அந்த கம்யூனிட்டி இருக்குது பாருங்கள், அந்த ஒரு சர்ச்சுன்னு சொல்லப்படுற இடத்துல அவங்க அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, எப்படி சாட்டை துரைமுருகன் ரஜினியை பற்றி பேசும்போது அந்த கட்சி ஆட்கள் கைத்தட்டி வரவேற்கிறாங்க. அங்கே ஒருத்தன் கூட ஏன்பா அரசியல் வரேன்னாரு, அதுக்கு நீ இப்படி அவங்க பொண்ணு அவங்க ஒய்ஃபு அவங்களெல்லாம் இப்படி அசிங்கமாக திட்டணுமாப்பா, நமக்குன்னு ஒரு 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 ரேஞ்ச் இல்லையா, நம்ம அந்த வளர்ந்த சொசைட்டியில் இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கூட கேட்காம கைத்தட்டினதுனால அவர் இன்னும் எந்தூசியசமாக நிறைய அசிங்கமாக பேசினார் இல்லையா. அதே மாதிரி இன்னைக்கு இவனை கேள்வி கேட்காததுனால தேவரடியார்கள் வரைக்கும் போயிட்டான். ஆகாபு ஆண்மை இல்லாதவன், ஆகாபு அப்படின்றவன் சொன்னா இந்த பெண்கள் சிரிக்கிற குரல் கிடைச்சா அதான் அதான் என்கரேஜ்மெண்ட் எதில் வரணுமோ அதில் வரணும், எதில் கொஸ்டின் பண்ணணுமோ கொஸ்டின் பண்ணணும். அது யாராக இருந்தாலும் சரி. கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவர் கடவுள் மட்டுமே, வேறு யாருமே கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. இது அந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த சொசைட்டி வளரும். இல்லைன்னா இப்படி தரம் தாழ்ந்து தான் போகும். இவனுக்கு பேர் பெரிய மனுஷன், வீசை மட்டும் கெத்தா வச்சிருப்பாங்க, பேசலாம் என்ன பொம்பளை மாதிரி பேசிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, என்ன பொம்பளை மாதிரி பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு சிரித்து என்கரேஜ் பண்ண போய் தான் தேவரடியார்கள் வரைக்கும் வந்துச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் போகும்னு தெரில, போகும். இன்னும் டென்ஷன் ஆனால் இன்னும் போகும். பார்த்துக்குங்க, அரசியல்வாதிகளையும் சரி கேள்வி கேட்கணும், கிறிஸ்தவ மத போர்வையில் இருக்கிற ஊழியர்கள்ன்ற போர்வையில் இருக்கிற ஆட்களையும் கேள்வி கேட்டாக வேண்டும். அப்போ தான் இந்த சமூகத்தில் ஒரு சின்ன மாற்றத்தை பார்க்கலாம். கேள்வி கேட்கலன்னு வைங்களேன், இதுக்கு மேலே உங்கள் இருப்போம். இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது, ஹியரிங், விசுவாசம் கேள்வியினால் வரும். அதனால் சத்தியமாக சொல்கிறேன், ஆண்டவருடைய வேத வார்த்தையை கையில் எடுங்க, தியானிங்க, அதிலிருந்து ஆண்டவர்கிட்டருந்து சத்தியத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் மனம் திரும்பி மறுபடியும் பிறக்கலாம்.